கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இயேசு சீசர்களிடம் சோர்வடையாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை விளக்கும்படியாக ஒரு உவமையை கூறினார். ஒரு பெரிய பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் ஆண்டவருக்கு பயப்பட மாட்டான், எந்த மனிதர்களையும் மதிக்கவும் மாட்டான். அந்த பட்டணத்தில் ஒரு ஏழை விதவை இருந்தாள். அவள் அந்த நியாயாதிபதியிடம் அனுதினமும் போய், எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் இருக்கிற காரியத்திலே எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டாள். நியாயாதிபதி ஏற்கனவே மனிதர்களை மதிப்பதில்லை. அதனால் அவளுக்கு உதவி செய்ய நியாயாதிபதிக்கு மனமில்லை. பின்பு அந்த நியாயாதிபதி தன் மனதிற்குள் கூறினான், நான் தேவனுக்கு பயப்படவில்லை, எந்த மனிதர்களையும் நான் மதிப்பதும் இல்லை. ஆனாலும் இந்த விதவை அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு செய்கிறபடினாலே இனி இவள் என்னிடத்தில் வந்து அலட்டி கொள்ளாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய போகிறேன் என்று சொன்னான். அந்தபடியே அந்த விதவைக்கு அவன் மூலமாய் நியாயம் கிடைத்தது என்று இயேசு கூறினார். அப்படியே ஆண்டவரும் அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று கூறுகிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் கூப்பிடுகிற பொழுது அவரும் அந்த நியாயாதிபதியைப் போல பொறுமையுடன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதன் பின்பு இவர் அல்லது இவன் என்னை வந்து அடிக்கடி தொந்தரவு செய்யாதபடிக்கு நான் இவர்கள் கேட்டதை அருளி செய்ய போகிறேன் என்று கூறி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரை நோக்கி அனுதினமும் கூப்பிடுவோம், கேட்போம். இப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு குடும்பம் இருந்தது. திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் தாமதமானது. ஆனால் அவர்கள் ஆண்டவரை விடாமல் அனுதினமும் தேடிக்கொண்டே இருந்தார்கள். 10 வருடங்கள் முடிந்துவிட்டது, கிடைக்கவில்லை. மீண்டும் அனுதினமும் அழுது ஜெபித்தார்கள். 20 வருடங்கள் முடிந்தது, கிடைக்கவில்லை. அப்பொழுதும் அவர்கள் அனுதினமும் ஜெபிப்பதையோ ஆலயம் செல்வதையோ நிறுத்தவில்லை. கேட்டுக்கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் கெஞ்சி கொண்டும் இருந்தார்கள். ஆண்டவரும் அந்த நியாயாதிபதியைப் போல அவர்கள் வடித்த கண்ணீரையும் ஜெபத்தையும் பொறுமையோடு பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார். பின்பு தாங்க முடியாமல் அவருக்கே இரக்கம் வந்தது. ஆகவே அந்த குடும்பத்திற்கு 24ஆம் ஆண்டு ஒரு அழகான பெண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர்கள் அந்த குழந்தையை கர்த்தர்க்கே வளர்ப்போம் என்று பொருத்தனை பண்ணி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அதிசயம் என்று பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி பொறுமையாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய தேவைகள் எதுவானாலும் அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். இரவும் பகலும் அந்த ஏழை விதவை நியாயாதிபதியிடம் போய் முறையிட்டது போல ஆண்டவரிடம் முறையிடுவோம். அவர் அதை பார்த்து கொண்டே இருந்து நமக்கு செய்யாமல் போகிற தேவன் அல்ல. அவர் நம்மேல் நினைவு வைத்து நாம் கேட்டதை முறையிட்டதை அருளி செய்கிற தேவன். ஆகவே அவரிடம் முறையிடுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பண்ணும் ஜெபத்தையும் முறையிடுதலையும் கேட்டு ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.